சஃபீலியா அகமத் பற்றி தெரிஞ்சப்போ என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தினதும் இந்த கேஸ் பற்றி ஒரு வீடியோ செய்யலாம் என்ற ஆர்வத்தை தூண்டினதும் என்ன காரணம்னா, ஒருத்தர் காணாமல் போகிறாங்க, அப்படி கேஸ் ஃபைல் ஆகுது, பின்னாடி அவங்க இறந்து விட்டதாக கேஸ் போடப்பட்டு போலீஸ் அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. கேஸில் எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லை. ஆனால் சஃபீலியா காணாமல் போனதாக சொல்லப்பட்ட பல வருடங்களுக்கு பிறகு கேஸில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குது. குற்றவாளி யார் என்பது அப்போ எக்ஸ்போஸ் ஆகுது. இதெல்லாம் சினிமாவில் வேணுமானா நடக்கலாம், ஆனால் நிஜத்தில் எப்படி சாத்தியமானது என்று நீங்கள் யோசிக்கலாம். கேட்குறப்பவே இது ரொம்பவே உங்களை ஆச்சரியப்படுத்தும் என்று நம்புறேன். சஃபீலியா அகமட்டுக்கு என்ன நடந்தது, குற்றவாளிகள் எப்படி பிடிபட்டாங்க, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேஸில் அடுத்தடுத்ததான் நிறையவே ட்விஸ்ட் நடக்கும். ஸோ வீடியோவை ரொம்ப பொறுமையாக பாருங்க. சஃபீலியா அகமத் 1986 ஜூலை 14 தேதியில் பிறக்கிறாங்க. இவங்களோட பெற்றோர் பாகிஸ்தான் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றிருந்ததுனால சபீலாவுக்கு 2 நாடுகளையும் தங்கி வாழக்கூடிய அனுமதி இருந்திருக்கு. இப்திகார் அகமட் 20 வயசாயிருந்தப்போ பிரிட்டன்ல வேலைக்காக தஞ்சமடைகின்றார். அப்போ அங்க அறிமுகமாகி இருந்த பிரிட்டிஷ் பெண் ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி கொள்றாங்க. இப்திகாருக்கு அந்த சூழ்நிலையில ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இதன் பின்னாடி பாகிஸ்தானுக்கு இப்திகார் திரும்பி வரப்போ அவரோட திருமணத்தை அவரோட பாகிஸ்தான் குடும்பம் ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லப்படுகிறது. இதனால இப்திகார் குடும்ப பிரஷர் காரணமா பாகிஸ்தான் பெண் ஒருத்தங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. 2ஆம் மனைவியோட பேர் ஃபர்ஷானா என்று சொல்றாங்க. திருமணம் முடிச்ச கையோட மறுபடியும் பிரிட்டனுக்கு வந்து சேர்ந்த இப்திகார் முதல் மனைவிக்கு உண்மையை மறைக்க நினைச்சும் அது முடியாம போக காதல் மனைவியின் வாழ்க்கை விவாகரத்துல முடியுது. இதன் பின்னாடி இப்திகார் பர்சானாவையும் கூட்டிக் கொண்டு பாகிஸ்தான்ல இருந்து இங்கிலாந்துக்கு குடிபெயர்கின்றார். அங்க இருக்கும்போது தான் 1986 ஜூலை 14 தேதி அன்னைக்கு சஃபீலியா பிறக்கின்றார். சஃபீலியா பிறந்ததுக்கு பின்னாடி மொத்த குடும்பமும் அவங்க முன்னாடி இருந்த இடத்துல இருந்து வாரிங்டனுக்கு குடிபெயர்றாங்க. அங்க வச்சு தான் இப்திகாருக்கு மேலும் 2 மகள்கள் பிறக்கிறாங்க. ஒரு வாட்டி ஹாலிடே டைம் ஒன்ல மொத்த குடும்பமும் பாகிஸ்தானுக்கு போய் வாரத்துக்கு டிசைட் பண்றாங்க. அப்ப 2003 சஃபீலியாவுக்கு வயசு 17. அங்க அவங்களோட குடும்ப நண்பர் ஒருத்தரோட கல்யாணத்துக்காக இப்திகார், பர்சானா, சஃபீலியா 3 பேரும் போனதா சொல்லப்படுகிறது. அதை முடிச்சுட்டே மே மாசம் 27, 2003 மறுபடியும் இங்கிலாந்துக்கு திரும்பி வராங்க. செப்டம்பர் 18, 2003 அன்னைக்கு சஃபீலியா சரியா ஒரு வாரமா கல்லூரிக்கு வராமல் போனதுனால அவங்களோட ப்ரொஃபசர் சஃபீலியாவுக்கு போன் செய்ய முயற்சி பண்றாங்க. அது தொடர்ச்சியா ஆப் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இது பற்றி இப்திகார் கிட்டவும் பர்சானா கிட்டையும் கேட்டப்போ அவங்களும் சஃபீலியா ஒரு வாரமா வீட்டுக்கு வரல என்று சொல்றாங்க. இந்த பதில் ப்ரொஃபசரை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியதா இருந்திருக்கு. காரணம், மகள் காணாமல் போய் ஒரு வாரமாகியும் போலீஸ்ல கூட ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவங்க பதிவு செய்திருக்கல. கடைசியா ப்ரொஃபசர் மூலமா சஃபீலியா காணாமல் போனது போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. கேஸ் ஃபைல் பண்ணப்படுகிறது. போலீஸின் முதல் சந்தேகம் சஃபீலியா பெற்றோர் மேலதான் இருந்திருக்கான். இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க கேட்ட முதல் கேள்வி, மகள் காணாமல் போய் ஒரு வருடமாகியும் ஏன் அவங்கள தேட முயற்சி எடுக்கல என்பதுதான். அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் போலீஸோட சந்தேக பார்வையை இப்திகா பர்சானா மீது இருந்து வேறு பக்கமா திசை திருப்புவதாக அமைந்தது. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, சஃபீலியா காணாமல் போறது இது ஒன்றும் முதல் வாட்டி இல்லையா, முன்னாடியே இது பல தடவைகள் நடைபெற்றதோட அது போலீஸ் கேஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க சொன்னதை உண்மையா என்று பார்க்க பழைய ரெக்கார்ட்ஸ்களை செக் பண்ணி பார்க்குறப்போ அவங்க சொன்னது உண்மை என்றும் ப்ரூவ் ஆகுது. 1998 மார்ச் 10 தேதி சஃபீலியா மற்றும் அவங்க சகோதரி 2 பேருமே காணாமல் போறதா கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. பின்னாடி அன்றைய நாள் சாயந்தரமே திரும்பி வந்ததாகவும் எழுதப்பட்டிருக்கு. அதன் பின்னாடி காணாமல் போனதாக நவம்பர் மாதம் 25 தேதி 2002 ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகுது. அதன் பின்னாடி காணாமல் போனதாக 2002 நவம்பர் 25 தேதியும் மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று ஃபைல் ஆகியிருக்கு. 3வது வாட்டியா 2003 பிப்ரவரி மாதம் 3 தேதி காணாமல் போறதா 3 வாட்டிகளுமே மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. இந்த வாட்டி 2 நாள் ஆகியும் சஃபீலியா வீடு திரும்பல என்றும் போலீஸ் எஃப்ஐஆர்ல எழுதப்பட்டிருந்திருக்கு. அதனால இந்த வாட்டி சஃபீலியா மிஸ்ஸிங் ஆனது சீரியஸான கேஸாகவே எடுக்கப்படல. சில நாட்கள் போக அவங்களே வீட்டுக்கு வந்துருவாங்க என்று இப்திகார் போலீஸ் நம்புறது போலவே பேசி அனுப்பி வைக்கின்றார். நாட்கள் நகர நகர சஃபீலியா மிஸ்ஸிங் ஆனது பற்றி லோக்கல் மீடியாக்கள் பேச ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ மறுபடியும் சஃபீலியா மிஸ்ஸிங் கேஸ் போலீஸ் பார்வைக்கு வந்து கேஸ் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது.
இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப வேகமா பண்ணப்பட ஆரம்பிக்குது. அப்போ சஃபீலியா எழுதிய நோட் ஒன்றும் மீடியாக்களை பேசு பொருளாகுது. அந்த நோட்ல தனக்கு மேற்கத்திய கலாச்சாரம் பிடிக்கும் என்றும் தன்னோட பெற்றோர் பாகிஸ்தான் கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்குமாறும் பாகிஸ்தான் அவரை திருமணம் செய்யுமாறும் வற்புறுத்துவதாக எழுதி வைக்கப்பட்டிருந்திருக்கு. லோக்கல் மீடியா பெற்றோர் தான் சஃபீலியாவை கொலை பண்ணி இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீஸுக்கு ரொம்பவே பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால சஃபீலியா வளமையா போய் வார இடங்களில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்களை எடுத்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்த ஒரு பொண்ணு தான் சஃபீலியா என்று இப்திகார் மற்றும் ஃபர்சானா போலீஸுக்கு அடையாளம் காட்டுறாங்க. இவங்க அடையாளம் காட்டின சிசிடிவி ஃபுட்டேஜ் சஃபீலியா மிஸ் ஆகி சில நாட்களுக்கு பிறகு பதிவாகி இருந்த ஒன்று. இதனால போலீஸ் தரப்பு சஃபீலியா உயிருடன் இருப்பதாக நம்பி இருக்காங்க. இந்த கேஸ்ல ஏற்பட்ட முதல் திருப்பம், அதாவது ட்விஸ்ட், சில நாட்களின் பின்ன ஏற்பட்டிருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை சில நாட்களுக்கு பின்னாடி நடத்தப்பட்ட விசாரணையில சஃபீலியா கூட படித்தவங்க, நண்பர்கள் மற்றும் ப்ரொஃபசர் கிட்ட எல்லாம் போட்டு காட்டப்பட்டப்போ இப்திகார் அடையாளம் காட்டிய அந்த நபர் சஃபீலியா இல்லை என்றும் பெற்றோர் பொய் சொல்றாங்க என்பதும் போலீஸுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதன் பின்னாடி சந்தேக பார்வை மறுபடியும் இப்திகார் ஃபர்சானா மீது திரும்ப ஆரம்பிக்குது. இதனால சஃபீலியா வீட்டில் இப்திகாருக்கு தெரியாமலே அங்க இன்வெஸ்டிகேஷனுக்காக போல போலீஸ் ஒன்று ஆடியோ டிரான்ஸ்மிட்டர் ஒன்றை பொருத்தி வைக்கிறாங்க. அப்படி அவங்க பேசினதை ஒட்டுக்கட்டதுல இப்திகார் பேசின ஒரு வார்த்தை, பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலையோ 40 கொலையோ பண்ணினாலும் அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா சட்டத்தினால ஒன்றும் பண்ண முடியாது என்பதாக இருந்ததோட மட்டுமில்லாம மறுநாள் இப்திகார் ஃபர்சானா கிட்ட பேசுறப்போ போலீஸ் கார்ல இருந்து DNA சாம்பிள்களை கலெக்ட் பண்ணா என்ன செய்யறது போன்ற கன்வர்சேஷன்கள் பதிவாகி இருந்திருக்கு. இந்த ஆடியோ எவிடன்ஸ்களினால இப்திகார் மேல போலீஸுக்கு இருந்த சந்தேகம் ரொம்பவே வலுவாக மாறுதான். சஃபீலியா காணாமல் போனதுக்கும் இப்திகாரோட இந்த வார்த்தைகளுக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஆடியோ எவிடன்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்ணி இப்திகாரை கைது பண்றதுக்கு போலீஸ் வாரண்ட் வாங்குது. 2003 செப்டம்பர் 18 அன்னைக்கு இப்திகார் மற்றும் ஃபர்சானா அகமத்தை சஃபீலியா மிஸ்ஸிங் கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. அத்தோட அவங்க குடும்பத்துல மற்றும் 5 பேரை குற்றத்துக்கு துணை போனதாக கைது பண்றாங்க. இவங்க கிட்ட பல கட்டங்களில் நடத்தப்பட்ட விசாரணைகள்ல யாருமே சந்தேகத்துக்கிடமான பதில் எதையும் போலீஸ் கிட்ட சொல்லவில்லையா. இப்திகார் ஆடியோ ஆதாரம் சஃபீலியா மிஸ்ஸிங் கேஸோட நேரடியா தொடர்பு படலன்றதுனால மிஸ்ஸிங் கேஸ்ல போலீஸ் இவங்க கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணல என்று சொல்லலாம். இதனால ஆதாரம் எதுவும் கிடைக்காததுனால மொத்த குடும்பமும் விடுதலை செய்யப்படுறாங்க. சில மாதங்களின் பின்னாடி இங்கிலாந்துல ஏற்பட்ட வெள்ளம் காரணமா கென்ட் ஆறு பெருக்கெடுக்க ஆரம்பிக்குது. இதனால அழுகிய நிலையில் ஒரு பிணம் கரையொதுங்கி இருப்பதா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. பாடி கிடைச்சதுல போலீஸுக்கு முதல் சந்தேகம் வந்ததே இது மிஸ்ஸிங்கான சஃபீலியாவோட பாடியாக இருக்கலாம் என்பது தானா. இப்திகார் ஃபர்சானா டிஎன்ஏயோட அது 100% ஒத்து போகுது. இதனால சஃபீலியா கொல்லப்பட்டது உறுதியாகுது. இந்த கேஸ்ல மிகப்பெரிய ட்ரோல் பிளே பண்ணினது எதுன்னு கேட்டா கண்டிப்பா இயற்கைன்னு சொல்லணும். அன்னைக்கு வெள்ளம் மட்டும் வராம இருந்திருந்தா சஃபீலியா கொல்லப்பட்ட உண்மை காலத்துடனே மறைந்து போயிருக்கும்னு சொல்லணும். ஆனா சஃபீலியா ஏன் கொல்லப்பட்டாங்க, எதனால கொல்லப்பட்டாங்க என்ற கேள்விக்கான பதில் தெரியல. இப்திகார் மேல சந்தேக பார்வை இருந்தாலும் எந்த ஆதாரங்களும் அப்ப இருக்கலன்றதுனால இரண்டாவது வாட்டியும் இப்திகார் குடும்பம் கைது செய்யப்பட்டும் ஆதாரங்கள் இல்லாததுனால விடுதலை ஆகிறாங்க. 2010 சஃபீலியா இருந்து 7 வருடங்கள் கடந்திருந்து எல்லோரும் சஃபீலியா மர்டர் கேஸை மறந்திருந்த அந்த சமயம் இந்த கேஸ்ல அடுத்த திருப்பு முனை ஏற்பட ஆரம்பிக்குது. 2010 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு இப்திகார் வீட்டுல களவு போனதாக போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவாகுது. இந்த திருட்டு சம்பவத்தை விசாரிக்க போனப்போ திருட்ட பண்ணியது இப்திகாரோட இன்னொரு பொண்ணான அலிசா அகமத் என்பதை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அலிசா என்ற இந்த பெண் சஃபீலியாவோட தங்கச்சி. போலீஸ் இந்த திருட்டு கேஸை சீக்கிரமே முடிச்சு வச்சிருந்தாலும் போலீஸுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த திருட்டு சம்பவத்தை போலீஸ் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. இந்த திருட்டு சம்பவத்தால அலிசா அதிக நாட்கள் சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என்றும் தண்டனையை குறைக்க வேண்டும் என்றா 7 வருடங்களுக்கு முன்னாடி சஃபீலியாவுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை ஒன்று விடாம சொல்லணும் என்பதுதான் போலீஸ் அலிசா கிட்ட வச்ச அந்த டீலா இருந்திருக்கு. மறுபடியும் சஃபீலியா கேஸ் ரீஓப்பன் ஆகுது. கொலையாளி வேற யாரும் இல்ல, தன்னோட தந்தை இப்திகார் மற்றும் தாய் ஃபர்சானாவும் சேர்ந்தே மற்ற சகோதரிகள் முன்னாடி வச்சு சஃபீலியாவை கடுமையாக அடித்ததாகவும் பின்னாடி சஃபீலியாவின் முகத்தை பொலித்தீன் பையினால் கட்டி வைத்ததனால அவங்க மூச்சு திணறி அங்கேயே இறந்து போனதாக அலிசா வாக்குமூலம் இருந்திருக்கு. இறந்த சஃபீலியா உடலை காரில் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஆற்றை ஒட்டி இருக்கிற ஒரு காட்டில் புதைத்து விட்டு வந்ததாகவும் வெள்ளத்தில் புதைக்கப்பட்ட சஃபீலியா உடல் வெளியில் வந்ததனால் இந்த
உண்மை தெரிய வந்ததாக அலிசாவின் வாக்குமூலத்துல பதிவாகுது. கொலைக்கான காரணம் சஃபீலியா ஒரு பையனை காதலித்ததாகவும் அது பெற்றோருக்கு தெரிய வந்தப்போ அது அவங்க மறுத்ததாகவும் சஃபீலியாவுக்கு சீக்கிரம் பாகிஸ்தானி பையன் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க என்றும் அதை சஃபீலியா அக்செப்ட் பண்ண மறுத்ததுனால அன்னைக்கு பிரச்சனையாகி இதுல சஃபீலியாவுக்கும் பெற்றோருக்கும் நடந்த சண்டையில சஃபீலியா கொல்லப்படுகின்றார். இதை வெளியில் சொன்னா சஃபீலியாவுக்கும் நடந்ததே உங்களுக்கும் நடக்கும் என்று இப்திகார் உண்மையை வெளியில் சொல்ல விடாமல் குடும்பத்தில் மற்றவங்களை மிரட்டியதா சொல்லப்படுகிறது. உண்மை வெளிச்சத்துக்கு வருகிறது. 2010 செப்டம்பர் 2ஆம் தேதி 3வது முறையாக இப்திகார் பர்சானா கைது செய்யப்படுறாங்க. இந்த வாட்டி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லணும். 2012 வரைக்குமே இந்த கேஸ் நடக்குது. கடைசியா விசாரணையில ஃபர்சானாவும் இப்திகார் சஃபீலியாவை கொலை செய்ததை ஒத்துக்கிறாங்க. 2012 ஆகஸ்ட் மாதம் மிக நீண்ட விசாரணைக்கு பின்னாடி இப்திகார் மற்றும் ஃபர்சானா சொந்த மகளையே கொலை செய்கிறார்கள் என்ற குற்றத்துக்காக இருவருக்கும் 25 வருடம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு.